ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பேர் தூத்துக்குடி சுட்டி. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளுக்கும், மக்களுக்கும், எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நிறைய பேர் இந்த உடம்புல கையில் காலில் கட்டி இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி அவங்க உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு 20,000, 30,000, 40,000 செலவாகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க, செய்யாதீங்க. உடம்புல அந்த மாதிரி கையில் காலில் அந்த மாதிரி கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கட்டியை குணமாக்கிறதுக்கே ஒரு தெய்வம் இருக்காங்க. அந்த தெய்வம் யாருன்னா குரங்கணி அம்மன் கோயில். இந்த கோயிலோட அருமையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க நல்லா. ஏரல் பக்கத்தில் தான் இருக்குது குரங்கணி அம்மன் கோயில். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்ருப்பீங்க. யாருக்காவது இந்த மாதிரி கட்டி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன செய்ய தெரியல அப்படின்னு யோசனை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரங்கணி அம்மன் கோயிலுக்கு போய் கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிடணும். இந்த மாதிரி உடம்பு கட்டி இருந்துச்சுன்னா குரங்கணி அம்மா தாயே, இந்த மாதிரி கட்டி நல்லா சரியாயிடணும், கரைஞ்சி போயிடணும், நான் உனக்கு கொலக்கட்டை வைக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் மனசார நீங்கள் நினச்சி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும், குணமாகும். எனக்கு தெரிஞ்சதில் நம்ம 4-5 பேருக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது, பார்த்துக்கோங்க. குரங்கணி அம்மன் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு நினச்சிக்கோங்க. உடம்பு எங்கே கட்டி எதாக இருந்தாலும் உடனே குணமாகும். அதோட நீங்கள் அருமையை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதை சொல்லி பாருங்கள், அப்போன்னு தெரியும். எனக்கே இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் உடனே இந்த குரங்கணி அம்மா தான் நாங்கள் வேண்டினோடனே அங்கே சரியாயிட்டு. உடனே நாங்கள் குரங்கணி அம்மன் கோயிலில் போய் நாங்கள் கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டோம். அடுத்து எங்கள் மாமனாருக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. நான் உடனே எங்கள் அத்தையிட்ட சொன்னேன். எங்கள் அத்தையும் மனதார நினச்ச உடனே அவங்களுக்கும் இந்த மாதிரி குணமாயிட்டு. குணமான உடனே நாங்கள் கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டோம். குரங்கணி அம்மன் கோயில் ஏரல் பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? அடுத்து நிறைய பேத்துக்கு நான் நம்ம சொல்லியிருக்கேன், நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்கு. நீங்களும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உறவுகளுக்கு, பக்கத்து யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே சொல்லுங்கள். நம்ம மனதார நினச்சி வழிபடணும். மனசால் நினச்சாலே போதும், உடனே அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் சரியாக போயிடும். கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிடுங்க. கொலக்கட்டை வச்சு யாருக்கு நீங்கள் நினச்சி வேண்டியிருந்தீங்களோ அவங்க கையினால் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்கள்ல, அவங்களுக்கு கொலக்கட்டை எடுத்து கொடுங்க, குணமாயிடும். ஏரல் பக்கத்தில் இருக்குது குரங்கணி அம்மன் கோயில், சரிங்களா? இதே போல் தான் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஃபோன் போட்டு சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ணணுன்னு ரெடியாக இருந்தாங்க. ஃபோன் போட்டு இந்த மாதிரி நினச்சிக்குவாங்க, குரங்கணி அம்மா தாயை நினச்சிக்குவாங்க. சரி சரியா, சரி நான் மனசார நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போனோன்னே இல்லை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாட்டா வீட்டுக்கு போங்க சொல்லிட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னவங்களையே இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மா தாயோட அருமையை பாருங்கள். இது நான் சொன்னால் புரியாது. நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது உடம்பு முடியல அந்த மாதிரி நினச்சி பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்காங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே இங்கே ஒரு அக்காவுக்கு மகனுக்கு இப்படி தான் கட்டி சொல்லிட்டு 40,000 செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருப்பேன். 40,000, அதாவது சின்ன பையனுக்கு கட்டிகளுக்கு 40,000 செலவு பண்ணியிருக்காங்க. அந்த வலி வேதனை யாருக்கு சொல்லுங்கள்? நீங்கள் இந்த அம்மா தாயை மட்டும் நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான்